ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். நீங்கள் வணங்க வேண்டிய குரு 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் எந்த குருவை எந்த மகானை வணங்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு எல்லாரும் எந்த குருவை எந்த மகானை கும்பிட்றாங்களோ அங்கேயே எல்லோரும் போய் கூட்டமாக சேர்ந்து எல்லாம் அந்த மகானை தான் வழிபடுவாங்க. ஆனால் நம்ம ஜோதிட ரீதியாக ஜாதகத்தில் உள்ள நட்சத்திரப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வழிபட வேண்டிய குரு ஒருத்தர் இருக்கார். அந்த குரு உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அதுக்கு 13வது நட்சத்திரம் தான் உங்களுடைய குருவோட நட்சத்திரம். நான் ஏற்கனவே 13வது நட்சத்திரத்துக்கு தொழிலை பற்றி சொல்லியிருக்கேன். அது எப்படி தொழில் அப்படின்னா 13வது நட்சத்திரம் தான் வித்தையை பற்றி சொல்கிறது. ஆதி காலத்தில் ஒரு தொழிலை பற்றி சொல்லணுன்னா அந்த தொழிலுக்கு பேர் வித்தைன்னு சொல்லுவாங்க. என்னென்னா இப்போ கூட நல்ல வேலை செய்கிறவங்கள பார்த்து சொல்லுவாங்க, இவர் நல்ல வித்தைக்காரனாக இருக்கார், வித்தை தெரிஞ்சவன் அப்படிம்பாங்க. ஒரு நல்ல வேலை செய்கிறவங்கள அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா ஆதி காலத்தில் அந்த தொழில் கற்றுக் கொடுக்குறவங்க அதுக்கு பேர் வித்தைன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் அது படிப்படியாக மாறி இப்போ கல்வி அதில் படித்து வர்றப்ப அவங்களுக்கு என்ன ஒரு கல்வியை படிக்கிறாங்களோ, ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ டீச்சிங் படிக்கிறாங்களோ அந்த மாதிரி வராங்க. ஆரம்ப காலத்தில் இதுக்கு பேர் வித்தைன்னு சொல்லுவாங்க. அதை கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு டீச்சர்னு பேர் கிடையாது, குருன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த தொழிலை கற்றுக் கொடுக்குறவங்க குருன்னு சொல்கிறாங்கள, அதனால தான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த 13வது நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ண அந்த குரு தான் உங்களுடைய குரு. அந்த குருவை நீங்கள் வணங்கும்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையான நன்மைகளும் நடக்கும். அதுதான் உங்களுக்கு உண்மையான குரு. நிறைய பேர் எங்கே கூட்டம் வருதோ இப்போ நிறைய மகான்களை பற்றிலாம் நான் இதில் சொல்லியிருக்கேன். ஆனால் தனிப்பட்ட முறையில் யாரையும் நான் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு கூட்டம் வரக்கூடிய ஒரு மகானை பற்றி நான் சொல்லி அந்த மகான் அங்கே எல்லோரும் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லாமல் இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு அஸ்வினியிலேருந்து ரேவதி வரையும் 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு குருமார்கள் இருக்காங்க. நீங்கள் அந்த குருமார்களை வணங்கலாம். ஒரு சிலருக்கு ஜீவசமாதி இருக்குது, சில பேருக்கு அந்த ஃபோட்டோவை நீங்கள் எடுத்து வச்சு கூட டவுன்லோடு பண்ணி எடுத்து வச்சு அதை கும்பிட்டாலே போதும். அவரை நீங்கள் கும்பிட்ட மாதிரி நினச்சாலே போதும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ நான் இந்த பதிவில் உங்களுக்கு 27 நட்சத்திரத்துக்கும் உள்ள ஒவ்வொரு குருவாக சொல்லிட்டு வரேன். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு யார் அப்படின்னா விவேகானந்தர். விவேகானந்தர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குருவாக வருவார். இதுக்கடுத்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புன்னாக்கியர். இவர் 18 சித்தரில் ஒருத்தர். 18 சித்தர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் புன்னாக்கியர் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குருவாக வருவார். இதுக்கடுத்து கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யோகி ராம் சுரத்குமார். இவர் திருவண்ணாமலையில் உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃபேமஸ், விசிறி சாமின்னு சொல்லுவாங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யோகி ராம் சுரத்குமார். இதுக்கடுத்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு நம்மாழ்வார்னா 12 ஆழ்வார்கள் இருப்பாங்க. 12 ஆழ்வார்கள் பற்றி நீங்கள் தேடினீங்கன்னா கிடைக்கும். அதில் நம்மாழ்வார் ரோகிணி நட்சத்திரத்துக்கு வணங்க வேண்டிய குரு. இதுக்கு அடுத்து மிருகசீரிசத்துக்கு வணங்க வேண்டிய குரு காஞ்சி பெரியவர் சந்திரசேகர சுவாமிகள். மிருகசீரிச நட்சத்திரத்துக்கு குருவாக வரக்கூடியவர் காஞ்சி பெரியவர் சந்திரசேகர சுவாமிகள்.
இதுக்கு அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சேஷாத்திரி சுவாமிகள் திருவண்ணாமலை, அது உங்களுக்கு தெரியும். இதுக்கு அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அருணகிரிநாதர், இவரும் திருவண்ணாமலை, உங்களுக்கு தெரியும் அருணகிரிநாதர். இதுக்கு அடுத்து பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாம்பன் சுவாமிகள், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாம்பன் சுவாமிகள். இதுக்கு அடுத்து ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொங்கண சித்தர், ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொங்கண சித்தர் குருவாக வருவார். இதுக்கு அடுத்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காஞ்சிபுரம் வேதாந்த தேசிகர், மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காஞ்சிபுரம் வேதாந்த தேசிகர். இதுக்கு அடுத்து பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருக்க திருமூலர் அந்த சன்னதி, பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இருக்கிற திருமூலர் சன்னதி. இதுக்கு அடுத்து உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதிசங்கரர். இதுக்கடுத்து அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தரோட குரு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர். இதுக்கடுத்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கும்பகோணம் ஆக்கூர் ஆண்டவர் ஸ்ரீனிவாச மகாதேசிகர். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கும்பகோணம் ஆக்கூர் ஆண்டவர் ஸ்ரீனிவாச மகாதேசிகர். இதுக்கடுத்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுந்தானந்தர். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுந்தரானந்தர்னு வரும், அவர் பேர் சுந்தரானந்தர். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுந்தரானந்தர். இதுக்கடுத்து விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரமண மகரிஷி, இவரும் திருவண்ணாமலை. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரமண மகரிஷி. இதுக்கடுத்து அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கோரக்க சித்தர், 18 சித்தரில் இவர் ஒருத்தர், கோரக்க சித்தர். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கோரக்க சித்தர். இதுக்கடுத்து கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாம்பன் சுவாமிகள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாம்பன் சுவாமிகள். இதுக்கடுத்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருப்பானாழ்வார். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருப்பானாழ்வார், ஆழ்வார் இவர், திருப்பானாழ்வார். இதுக்கடுத்து பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகவேந்திரர். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகவேந்திரர். இதுக்கடுத்து உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இடைக்காடர், இவரும் திருவண்ணாமலை. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இடைக்காடார். இதுக்கடுத்து திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணக்கம்பட்டி அழுக்குமூட்டை சித்தர். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு
கனக கணக்கம்பட்டி அடுக்குமூட்டை சித்தர். இதுக்கடுத்து அவிட்டம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர். இதுக்கடுத்து சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அகத்தியர். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அகத்தியர். இதுக்கடுத்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பரமஹம்ச யோகானந்தர். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பரமஹம்ச யோகானந்தர். பரமஹம்ச யோகானந்தர். இதுக்கு அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கு கோதை ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் சொல்லுவாங்கள்ல, ஆண்டாள் கோயில். அது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆண்டாள், கோதை ஆண்டாள் நாச்சியாரும்பாங்க. அதை ஸ்ரீவில்லிபுத்தூர். இதுக்கடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விருதுநகர் மாயாண்டி சித்தர். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விருதுநகர் மாயாண்டி சித்தர். இப்போ 27 நட்சத்திரத்துக்கும் நான் யாரை குருவாக வணங்கணும் அப்படிங்கிறது இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இப்போ நிறைய பேருக்கு இதில் சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டது இல்லைன்னு. ஆனால் இதுதான் கரெக்டான ஒரு இது. ஒவ்வொருத்தருடைய பிறந்த நட்சத்திரத்துக்கும் 13வது நட்சத்திரம் தான் அவருடைய குருவை சொல்லக்கூடிய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ண இந்த மகான்களை நீங்கள் குரு வழிபாடு செய்யும்போது சாதாரணமாக நீங்கள் ஃபோட்டோ வச்சு கூட அவங்களுடைய ஃபோட்டோக்களை வச்சு வணங்கும்போது உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும். இது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான் எடுத்து சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பதிவில் நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.